வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 2021 தேதி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த மாதம் ஆகஸ்ட்டு, வருடம் 2021. ஸ்டிங் ஆப்ரேஷன். அது என்ன ஸ்டிங் ஆப்ரேஷன் அதுக்கு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பிஜேபியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர்களில் திறமையாக பேசக்கூடிய, புள்ளி விவரங்களுடன் பேசக்கூடிய ஒரு தலைவரை, அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை. காரணம், அவர் ஒரு வெக்கி தலைகுனியும் ஒரு குற்றச்சாட்டிற்கு, ஒரு பொய் குற்றச்சாட்டிற்கு ஆளானார். அது பொய் குற்றச்சாட்டுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாதீங்க. பொதுவாக அந்த பிஜேபி தலைவர் வெக்கி தலைகுனிந்து அவர் கட்சியை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் அல்லது பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்று நடத்தினான். யார் நடத்தினான்னு தான் சொல்லணும். மதன் ரவிச்சந்திரன், யூடியூபர் மதன் ரவிச்சந்திரன். நான் குறிப்பிடும் அந்த பிஜேபியினுடைய தமிழ்நாடு பிஜேபியினுடைய முன்னணி தலைவர், புள்ளி விவரங்களோடு மிக அருமையாக பேசக்கூடிய ஒரு தலைவர், ஒரு வீடியோ காலில் ஒரு பெண் நிர்வாகியிடம் ஆபாசமாக பேசினார் அப்படிங்கிறத இந்த யூடியூபர் மதன் ரவிச்சந்திரன் தன்னுடைய யூடியூப்பில் வெளியிடுறாரு. அப்போது தலைவர் யார் தெரியுமா? மாண்புமிகு மதிப்பிற்குரிய மாட்சிமை பொருந்திய அண்ணாமலை, த ஜென்டில்மேன். அப்போ அந்த மதன் ரவிச்சந்திரன் நான் சொல்கிற அந்த பாஜக தலைவரை பற்றி மட்டும் சொல்லலை. இப்படி நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், இந்த வீடியோவை நான் வெளியிடலாமா, அது சார்ந்த வீடியோக்கெல்லாம் வெளியிடலாமான்னு யார்கிட்ட கேட்குறாரு? மாநில தலைவர்கிட்ட கேட்குறதையும் ஆடியோ போடுறாரு. எனக்கு தெரியாது. அவர் சொன்ன அந்த அண்ணாமலையுடைய குரல் அதில் கேட்குது. அது அண்ணாமலையுடைய குரலாக அவர் சொன்னாரான்லாம் கேட்கக்கூடாதுன்னா இருக்குது. அந்த வீடியோ கேட்டி வந்தானா நம்ம அடுத்து இட்ஸ் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், அதுக்குள்ளே நான் போகல. எனக்கு அண்ணாமலை மேலே என்ன வெறுப்பு. ஆனால் மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட அந்த வீடியோ பதிவில் குரல் பதிவு ஒன்று வச்சுருக்காரு. இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட பேசுகிறாரு. அன்னைக்கு மாநில தலைவராக இருந்த மாட்சிமை பொருந்திய அண்ணாமலைகிட்ட. அது இதெல்லாம் இருக்கட்டும், இதில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நாளைக்கே வெளியிட்டுருவேன்றாரு. அது உங்கள் இஷ்டம், அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். அப்போ இது ஏதோ ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் எனக்கு தோணுது. சாதாரண அறிவுக்கே தோணிடும். என்னை மாதிரி சாதாரண அறிவு கூட வச்சுக்கோங்களேன். இதுக்கு அண்ணாமலை ஒரு மான ரோஷமுள்ள அண்ணாமலை, எல்லாரும் மதிக்கிற அண்ணாமலை பொதுவெளியில் ஒரு பதில் சொல்லுங்களேன். இந்த மதன் ரவிச்சந்திரன் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. இவர் அந்த நிலைக்கு செல்லப்படுவார். கர்மா வலியது. அண்ணாமலை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் நடத்துகிறீங்களா, அவர் நடத்தினாரா தெரியாது. தொடர்ந்து பேசுவோம். சில